ஒரு ஜாதகத்துல திருமணம் எப்போ நடக்கணும், வருகின்ற மனைவி எப்படி இருப்பா, அந்த மனைவியின் மூலமாக இவருக்கு அதிர்ஷ்டம் உண்டா இல்லையா, இப்படி எல்லா விஷயமும் இவருக்கு ஏற்கனவே கட்டத்துல போட்டு கொடுத்தாச்சு. மனைவி என்கின்ற 7வது ஸ்தானத்து அதிபதி 10ல உட்கார்ந்து இருக்கும்போது இவருக்கு மனைவி மூலமாக வருமானம் உண்டு, மனைவி மூலமாக சொத்து சேர்க்கை உண்டு. 10ல இருக்கும்போது மனைவி வந்ததுக்கு அப்புறம் உயர்வு தானா வந்துடும். ஏன்னா இவருடைய எண்ணங்கள் செயல்கள் எல்லாமே ஒரு வாழ்க்கையினுடைய வளர்ச்சியை நோக்கி தான் போகும். கும்ப லக்னத்துல கல்யாணம் இருக்கிறவங்க கல்யாணம் பண்ணாலே மனைவி வந்த பிறகு அவங்களுக்கு அதிர்ஷ்டம் உண்டுங்க. ஆனா அந்த மனைவி என்கின்ற அந்த சூரியன் கும்ப லக்னத்திற்கு சுக்கிரன் தாங்க பாதகாதிபதி. அதனால கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் மனைவி மூலமாக சொத்து உண்டு. ஆனா மனைவியால சில பிரச்சனைகளையும் ஃபேஸ் பண்ணுவார். அந்த அம்மா இல்லைன்னா அவருக்கு உங்கள் வாழ்க்கையின் அனைத்து பிரச்சனைகளுக்கும் சிறந்த ஜோதிடர்களிடம் தீர்வு காணுங்கள். இப்போ நாம ஒரு ஜாதகத்துல ஒரு அடிக்கடி சில கேள்விகள் என்கிட்ட கேட்கப்படுது. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, கல்யாணத்துக்கு அப்புறம் லைஃப் நல்லா இருக்குமா, எனக்கு வரப்போகிற ஒய்ஃப் எப்படி இருப்பாங்க, ஒய்ஃப் மூலியமாக எனக்கு என்ன அதிர்ஷ்டம் இருக்குது, இப்படிலாம் ஒரு சில கேள்விகள் கேட்குறது உண்டு. சரி, அப்போது நடைமுறையில் என்ன ஒரு கேள்வி இதில் வருதுன்னா, திருமணத்துக்கு பிறகு மனைவி மூலமாக எனக்கு அதிர்ஷ்டம் இருக்கா அப்படின்னு ஒரு கேள்வி. இது இன் ஜென்ரல். பொதுவாகவே ஒரு ஜாதகத்தில் இதை முழுக்க முழுக்க வரப்போகிற மனைவியை வைத்து மட்டும் நம்ம சொல்ல முடியாது. அந்த அமைப்பு இந்த ஜாதகருக்கும் இருக்கணும். ஒரு ஜாதகத்தில் திருமணம் எப்போ நடக்கணும், வருகின்ற மனைவி எப்படி இருப்பா, அந்த மனைவியின் மூலமாக இவருக்கு அதிர்ஷ்டம் உண்டா இல்லையா, இப்படி எல்லா விஷயமும் இவருக்கு ஏற்கனவே கட்டத்தில் போட்டு கொடுத்தாச்சு. அப்போ ஆல்ரெடி எல்லாமே அந்த 12 ராசி கட்டத்துக்குள்ளே அடங்கிடுது. இதை நாம் கொஞ்சம் அனலைஸ் பண்ணி வெளியே கொண்டு வர வேண்டியது இருக்குது. சரி, அப்போது யாருக்கெல்லாம் இந்த அமைப்பு இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இப்போ ஒரு ஜாதகரை எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு ஆண் ஜாதகரை, அவருக்கு திருமணம் அப்படின்ற அந்த பந்தத்துக்குள்ளே இணைகிறதுக்கு 7ஆம் பாவம் நல்லா இருக்கணும். 7 என்பது திருமணத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பாவம். அப்போ அந்த 7ஆம் பாவம் நல்லா இருக்கும் பொழுது 7ஓடு 9 தொடர்பு கொள்ளணும். எப்படி 9ன்றது பாக்கியத்தை கொடுக்கிறது. அந்த 9 தான் அதிர்ஷ்டம். ஒரு ஜாதகருக்கு அந்த 9 அதிர்ஷ்டகரமானதாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். நிச்சயமாக இந்த 7, 9, 11ன்ற பாவம் லாபத்தை கொடுக்கும். அப்போ கல்யாணம் பண்ணின உடனே அந்த மனைவி வந்த பிறகு இவருக்கு லாபம் என்கின்ற அந்த பாவகம் வேலை செய்ய துவங்குதுங்க. அப்போது இந்த 7, 9, 11 இணைவு யாருக்கு திருப்தியாகவும் நல்ல ஒரு நிலையிலும் ஜாதக கட்டத்தில் அமர்ந்திருக்கிறதோ, உட்கார்ந்துருக்கு அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி நிலையில் இருக்கும்போது தான் இந்த ஜாதகருக்கு திருமணத்துக்கு பின்பு வாழ்க்கையின் தரம் உயர்கிறது. அப்போது ஒரு ஜாதகத்தை எடுத்து பார்க்குறீங்க, 7ஆம் அதிபதி 10ஓட கனெக்ட் ஆகுறாரு. என்ன 9 தான் கனெக்ட் ஆகணுமா? 9ன்றது அதிர்ஷ்டம். அது இவருக்கு வரப்போகிற மனைவியால் இவருக்கு அதிர்ஷ்டம் வருது. எப்படி வருது? 10ஆம் பாவம் கனெக்ட் ஆகிடுது. அப்போ தொழில் மூலயமா அதிர்ஷ்டம். 9ஆம் அதிபதியே போய் 10லேயே உட்காந்துட்டார். அப்போ இந்த ஜாதகருக்கு எப்படி இருக்கும்? மனைவி மூலமாக வருமானம் உண்டு. மனைவி வீட்டில இருந்தே சொத்து எடுத்துகிட்டு வந்துடுவாங்கன்னு சொல்ல முடியாது. மனைவி என்கின்ற 7வது ஸ்தானத்து அதிபதி 10ல உட்கார்ந்து இருக்கும்போது இவருக்கு மனைவி மூலமாக வருமானம் உண்டு, மனைவி மூலமாக சொத்து சேர்க்கை உண்டு. மனைவி அதிகாரமான ஒரு பதவியில் உட்கார்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது அந்த 10ஆம் இடத்தை பொறுத்து தான். அந்த 7ஆம் அதிபதி 10ல உட்கார்ந்துருக்காருன்னா எந்த நிலையில் இருக்காருன்றதை வைத்து தான் சொல்லணும். அப்போது மனைவிக்கு எல்லா வகையிலுமே உயர்வு இருந்தால் இந்த ஜாதகருக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த அமைதி கிடச்சிட போகுது, வாழ்க்கையில் வளர்ச்சி கிடச்சிருது. சரிங்க, கல்யாணம் பண்ணிட்டேன், என் மனைவி வீட்டில் தான் இருக்காங்க, நான் நல்லா இருக்கணும்ல, கட்டாயமா கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், என் மனைவி நான் அனுப்புறதுக்கு விருப்பப்படலை, அவங்க வேலைக்கு போக வேண்டாம், எதுவும் பண்ண வேண்டாம், வீட்டில் இருந்தால் போதும், அதுவே ஒரு அமைப்புங்க. உங்கள் மனைவி உட்கார்ந்தபடிக்கே உங்கள் மூலியமாக நல்லா சாப்பிட்டு சந்தோஷமாக லக்ஸரியஸாக ஒரு வாழ்க்கையை வாழணுன்ற அமைப்பே அந்த ஜாதகத்தில் இருக்குங்க. கல்யாணம் பண்ணிட்டு வர மனைவிக்கு அவங்க ஜாதகத்தில் 7ஆம் அதிபதி ரொம்ப பீக்காக இருப்பாங்க.
உங்கள் ஜாதகத்தில் எப்படி இருக்கும்? ஒரு ஆணின் ஜாதகத்தில் அந்த 7ஆம் அதிபதி 10ல் உட்கார்ந்துருக்கார். ஆனால் அந்த 10ஆம் இடம்ன்றது இந்த ஜாதகருக்கு லக்னத்தை கொடுக்கக்கூடிய அதிபதியாகவோ இல்லை லக்னாதிபதி சேர்ந்துட்டாலோ இவர் முயற்சி எடுப்பாருங்க. எல்லாம் மனைவி வந்த உடனே நீ உட்காருமா எல்லாம் நான் பார்த்துக்கிறேன்னு முயற்சி இவர் எடுத்து 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 லக்னாதிபதியும் 3ஆம் அதிபதியும் சேர்ந்து 10ல் இருக்கும்பொழுது மனைவி வந்ததுக்கப்புறம் உயர்வு தானாக வந்துடும். ஏன்னா இவருடைய எண்ணங்கள் செயல்கள் எல்லாமே ஒரு வாழ்க்கையினுடைய வளர்ச்சியை நோக்கி தான் போகும். அப்போது இவருக்கு என்ன ஆகுதுன்னா முன்னேற்றத்தை தேடி போக வேண்டிய அவசியம் இல்லாமல் தேடி வரவழைக்கிறது 7ஆம் அதிபதி 10ல் அமர்வது. அப்போது இவர் சும்மா உட்கார்ந்துருந்தாலும் மனைவி மூலமாக சொத்து வர்றது, மனைவி மூலமாக பல வாய்ப்புகள் இவருக்கு தொழில் ரீதியாக கிடைக்கிறது. இது எல்லாமே 7ஆம் அதிபதியும் 11ஆம் அதிபதியும் எந்த அளவுக்கு 10ஓட தொடர்பு கொள்கிறார்கள். 10 என்பது தொழில் மட்டும் இல்லைங்க, கர்மாவும் கூட. ஒரு ஜாதகருக்கு தன் மனைவி மூலியமாக நல்ல சொத்தை அனுபவிக்கணுன்ற கர்மா இருந்தால் மட்டுமே தான் அவரால் அந்த கர்மாவை மிக துல்லியமாக அனுபவிக்க முடியும். ஏன்னா மன அமைதி, சந்தோஷம், வளர்ச்சி, பண வரவு, வீடு, வாகனம், கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் இது எல்லாமே எனக்கு சேர்ந்துடுச்சின்னு ஒருத்தர் சொல்கிறாருன்னா அவருடைய ஜாதக அமைப்பு அந்த அளவுக்கு சுபிட்சமாக இருக்கணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கும்ப லக்னம்னு எடுத்துக்கோங்களேன். அந்த கும்ப லக்னத்துக்கு 7ஆம் அதிபதி யாருன்னு கேட்டிங்கன்னா சூரியன். கும்ப லக்னன்றது பாருங்க, சனி தான் லக்னாதிபதி. அப்போது நேர் 7 சூரியன். அப்போ கும்ப லக்னத்துக்கெல்லாம் மனைவி வந்ததுக்கப்புறம் அதிர்ஷ்டம் தானான்னு கேட்டிங்கன்னா, கும்ப லக்னத்தில் கல்யாணம் இருக்கிறவங்க கல்யாணம் பண்ணாலே மனைவி வந்த பிறகு அவங்களுக்கு அதிர்ஷ்டம் உண்டுங்க. ஆனால் அந்த மனைவி என்கின்ற அந்த சூரியன், நார்மலாக ஜென்ரலாக என்ன சொல்கிறோம், சூரியனோ இல்லை குருவோ, சுக்கிரன், குரு சுக்கிரன் இவங்க 2 பேருடைய காம்பினேஷன் ரொம்ப முக்கியம். ஒரு ஜாதகத்தில் தன்னுடைய மனைவி எப்படி இருப்பா, வாழ்க்கை தரம் எனக்கு உயருமா என்பதை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த 2 கிரகங்களினுடைய அமைப்பு மிகவும் முக்கியமானதாக இருக்குது. அப்படி இருக்கிற பட்சத்தில் இப்போ இந்த கும்ப லக்னத்துக்கு எடுத்திங்கன்னா சுக்கிரனையும் பார்க்குறோம், 7ஆம் அதிபதியான சூரியன் 10ஓட கனெக்டாக இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். 10ன்றது இந்த இடத்துல விருச்சகத்தில் போய் உட்கார்றாரு. அப்போ சூரியன் 10ல் உட்கார்றாருன்னா என்ன அர்த்தம்? மனைவி மூலமாக இவருக்கு வருமானம் உண்டு. இவர் சம்பாதிக்கிறாரா இல்லையா அதெல்லாம் லக்னாதிபதியை வைத்து பார்க்க போகிறோம். நமக்கு தேவை இப்போது மனைவி மூலியமான சொத்து, மனைவி மூலமான வருமானம் தான். அப்போது இந்த 7 இப்போ 10ஓட கனெக்ட் ஆகிடுச்சிங்க. அப்போ இந்த லக்னத்திற்கு 11ஆம் அதிபதி குரு, அவரும் சேர்ந்து உட்காந்துட்டாருங்க 10ல். அப்போ என்ன ஆகும்? 7ஆம் அதிபதியான சூரியனோடு 11ஆம் அதிபதியான லாபாதிபதியான குருவும் உட்கார்ந்துட்டாரு. நிச்சயமாக இவருக்கு மனைவி மூலமாக வருமானம் உண்டு. குருவும் சூரியனும் அமர்ந்திருக்கிற இடத்த பாருங்க, விருச்சக வீடு, அதுவுமே செவ்வாயுடைய வீடுங்க. இந்த 3மே ராஜகிரகங்கள், 3மே நட்பு கிரகங்கள். அப்போ இந்த இடத்துல குருவும் சரி சூரியனும் சரி கெட்டு போகலை, நல்ல நிலையில் இருக்காங்க. இப்படி தான் நம்ம அனலைஸ் பண்ண வேண்டி இருக்குது. அப்போது கும்ப லக்னத்திற்கு 7ஆம் அதிபதியும் 10ல் உட்காந்து 11ஆம் அதிபதியும் உட்கார்ந்துருக்காரு அப்படின்னா அவருக்கு ஒரு மனைவி மூலமாக அமைகின்ற எல்லா விஷயமும் நல்ல முறையில் அமையும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். 9ஆம் அதிபதி பற்றி சொன்னீங்களே, 7, 9, 11 3மே சேரணும்னு சொன்னோமே, கரெக்டுங்களா? அப்படி இருந்தால் அப்போ இந்த 9ஆம் அதிபதி என்ன செய்கிறாரு? இந்திய கும்ப லக்னத்துக்கு 9ஆம் அதிபதி சுக்கிரன். இங்கே அவங்கள மனைவியாகவும் எடுக்கலாம், கரெக்டுங்களா? ஏன்னா சூரியன் என்றது 7ஆம் அதிபதி, மனைவிக்கு காரகம் சுக்கிரன். அப்போ இந்த சுக்கிரனுமே 10ல் உட்கார்ந்தாருன்னா நிச்சயமாக மனைவி வந்த பிறகுதான் இவருக்கு அதிர்ஷ்டம், மனைவியால் தான் அதிர்ஷ்டம். அது இவராக சம்பாதிக்க தான் இருக்கலாம். ஆனால் மனைவி தான் சம்பாரித்து கொடுப்பாங்களா அப்படின்னா, இந்த சுக்கிரன் போய் உட்கார்ந்த 10ஆம் இடம் அப்படின்னு சொல்கிறோமே, அந்த இடத்துல உட்கார்ந்து பாருங்க, அதுதான் அவருக்கு ஒரு சின்ன சர்க்கல். ஏன் அப்படின்னா கும்ப லக்னத்திற்கு சுக்கிரன் தாங்க பாதகாதிபதி. அதனால் கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் மனைவி மூலமாக சொத்து உண்டு. ஆனால் மனைவியால் சில பிரச்சனைகளையும் ஃபேஸ் பண்ணுவார். அந்த அம்மா இல்லைன்னா அவருக்கு எதுவும் இல்லை, எல்லாம் நடக்கும். ஆனால் அவர் என்ன சொல்வார், எல்லாம் நடக்குது, ஆனால் இவ தான் எனக்கு எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கிறா அப்படின்வார். என்ன பண்ணுறதுங்க, அந்த 9ஆம் இடம் பாதகாதிபதி ஆயிடுச்சு, அதுவே சுக்கிரனாக போயிட்டார். அப்போது எல்லா பலநலன்களும் சுக துக்கங்களும் மனைவியால் இவருக்கு கிடைக்கும்.
அப்போ சுகம் மட்டும் கிடைக்குமானா துக்கமும் கிடைக்குங்க. அப்போ அதையும் ஏற்றுக்கணும். இதுவும் சந்தோஷமும் கிடைக்குது, அவங்க சின்ன சின்ன விஷயத்தில் கொட்டிக்கிட்டே இருப்பாங்க. அதையும் ஏற்றுக்க தயாராக இருக்கணும். இதுதாங்க இது வந்து உதாரணத்துக்கு சொல்லப்பட்டது. இப்படித்தான் 12 லக்னத்துக்கும் 7ஆம் அதிபதியும் 9, 11 எப்படி கனெக்டாக இருக்குது அப்படின்னு பார்த்து, மனைவி மூலம் இந்த ஜாதகருக்கு யோகம் உண்டு, திருமணத்திற்கு பிறகுதான் வாழ்க்கையில் வளர்ச்சி உண்டு அப்படின்றத நாம் கொஞ்சம் அனலைஸ் பண்ணி திட்டவட்டமாக சில விஷயங்களை தனிப்பட்ட ஜாதகத்தை வைத்து தான் சொல்ல முடியும். எனவே தனிப்பட்ட ஜாதகத்தை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் ஜாதகத்தை வைத்து உங்கள் மனைவியின் மூலமாக உங்களுக்கு வளர்ச்சி இருக்கா இல்லையா அப்படின்றத தெரிஞ்சிக்கிறதுக்கு உங்களுக்காக உதவி செய்ய காத்திருக்கிற எங்களுடைய ஆஸ்க் அஸ்ட்ரோவுடைய வெப்சைட்டையும் ஆப்பையும் பார்த்து அங்கே நீங்கள் புக் பண்ணி கன்சல்டேஷனுக்கு உங்களுடைய விளக்கங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நன்றி. உங்கள் வாழ்க்கையின் அனைத்து பிரச்சனைகளுக்கும் சிறந்த ஜோதிடர்களிடம் தீர்வு காணுங்கள்.